வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் தலைப்பு ஜனநாயகத்தில் இன்றைய இந்தியா. டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறப்பவே அதில் ரிபப்ளிக் இருக்கு, டெமோக்ரஸி இருக்கு, செகுலாரிசம் இருக்கு, சாவரின் இருக்கு, சோஷியலிசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதில் இந்த டெமோக்ரஸி, ஜனநாயகம்னா என்ன? ஜனநாயகம், டெமோக்ரஸியை நம்ம ஓட்டு போடுறதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அரசியல் ஜனநாயகம். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சோஷியல் டெமோக்ரஸி. சோஷியல் டெமோக்ரஸியை பற்றி அம்பேத்கர் சொல்கிறப்ப ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, அசோசியேட்டட் லிவிங் தான் சோஷியல் டெமோக்ரஸி. கூடி வாழ்தல் அப்படின்றது என்னோட ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கப்ப, என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கப்ப, அவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன இனம், அவங்க என்ன நிறத்தில் இருக்காங்க, அவங்க ஏழையா பணக்காரனா, எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனுஷனோடு என்னால் பேச முடியுதா, ஒரு மனுஷனோடு என்னால் பழக முடியுதா, அதுதான் சமூக ஜனநாயகமாக இருக்க முடியும். ஒவ்வொரு குடிமகனோட குரலும் நம்ம ஜனநாயகத்தோட இசை. அந்த இசையை பாதுகாத்தாதான் இன்றைய இந்தியா நாளைய வலிமையான இந்தியாவாக மலரும். சிறந்த இந்தியா வேணும்னா ஜனநாயகத்தை பற்றிய விழிப்புணர்வான குடிமக்களும் வேணும். நன்றி.